ஹாய் கைஸ், நீங்கள் 60K இல்லை 70K கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்குவீங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும், செம்மையாக லேப்டாப்பும் ஒர்க் ஆகும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரிய வரும், இந்த ஃபீச்சர்லாம் செக் பண்ணி வாங்கியிருக்கலாம்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ லேப்டாப்புங்கிறது டெய்லி யூஸ் பண்ணுற டிவைஸ். காலேஜு, கோடிங்கு, ப்ராஜெக்ட்ஸு, எடிட்டிங்கு, பிளேஸ்மெண்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோவில் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 7 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லேப்டாப் சூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஷூட் ஆகிற லேப்டாப்பை உங்களால் சூஸ் பண்ண முடியும். லெசன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பை பேஸ்ட் ஆன் பிராண்டை பார்த்து லேப்டாப் வாங்காதீங்க. ஓகேவா? ஹெச்பி பிராண்ட் நல்ல பிராண்டு, டெல்லு தான் பெஸ்ட்டு, லெனோவா வாங்காதீங்க, இப்படின்னு நிறைய பேர் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் பிராண்டை பார்த்து லேப்டாப்பே வாங்காதீங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். சேம் பிராண்டில் கூட நல்ல மாடல் இருக்கும், மோசமான மாடலும் இருக்கும். லேப்டாப் சூஸ் பண்ணும்போது பிராண்டை விட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். லெசன் நம்பர் 2 என்னன்னா, ப்ராசஸர் தான் கிங்கே. ஓகேவா? ரொம்ப பேர் ரேமை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. 16 GB ரேம் இருக்கு, செம்ம லேப்டாப்னு. ஆக்சுவலி ப்ராசஸர் தான் லேப்டாப்போட பிரெயினே ப்ரோ. பிரெயின் வீக்காக இருந்தால் பெரிய மசில்ஸ் இருந்து எந்த யூஸுமே இல்லை. அதே மாதிரி தான் ப்ராசஸர் வீக்காக இருந்தால் ரேம் அதிகமாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் தான். மினிமமாக இன்டெல் கோர் i5 இல்லைனா Ryzen 5 வந்து டார்கெட் பண்ணுங்கள். லெசன் நம்பர் 3 என்னன்னா, SSD இஸ் மஸ்ட். SSDனால என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் நானும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. ஆனால் ஒன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ண தான் தெரியுது. லேப்டாப் ஆன் பண்ணால் 10 செகண்ட்ஸில் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுது, இன்ஸ்டண்ட்டாக VS கோடு, குரோமு, ஃபோட்டோஷாப் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ 2026 HDD லேப்டாப் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஃபார் பெட்டர் ஸ்பீட். ஓகே. லெசன் நம்பர் 4 என்னன்னா, திங்க் 3 years ahead. அப்படின்னா 3 வருஷம் தாண்டியும் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும் லேப்டாப் வாங்குறப்போ. இந்த மிஸ்டேக் வந்து ரொம்ப பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலேஜுக்கு போதும் அப்படின்னு வாங்காதீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வரும், ப்ராஜெக்ட்ஸு, AI டூல்ஸு, எடிட்டிங்கு, அப்புறம் லேப்டாப் வந்து 3 to 5 years வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஃபியூச்சர் ரெக்குவயர்மெண்ட்ஸும் யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. லெசன் நம்பர் 5 என்னன்னா, அப்கிரேட் ஆப்ஷன்ஸ். வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரேம் அப்கிரேட் பண்ண முடியுமா, SSD அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணணும். கண்டிப்பாக ஃபியூச்சரில் லேப்டாப் ஸ்லோவான கூட அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லேப்டாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இது ரொம்ப மணி சேவிங்கான ஒரு வழி. லெசன் நம்பர் 6 என்னன்னா, டிஸ்பிளே மேட்டர்ஸ். டிஸ்பிளேனா ஸ்க்ரீன் தான் ப்ரோ, ஆனால் அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? டெய்லி 6 to 8 hours வந்து அதைத்தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ ஹெச்டிக்கு பதிலாக ஃபுல் ஹெச்டி IPS டிஸ்பிளே வந்து சூஸ் பண்ணுங்கள். ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாகும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லெசன் நம்பர் 7 என்னன்னா, டோன்ட் பிலீவ் மார்க்கெட்டிங்கை நம்பாதீங்க. கொஞ்சம் கம்பெனி சொல்லும் 10 hours பேட்டரி, ஃபாஸ்டஸ்ட் லேப்டாப், கேமிங்கில் பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ஆக்சுவலான பர்ஃபார்மன்ஸ் தெரியணும்னா ரியல் யூசர்ஸோட ரிவ்யூஸ் பாருங்கள். பேட்டரி, ஹீட்டிங்கு, பில்டு குவாலிட்டி, கீபோர்டு, கேமரா, இதோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பாருங்க. ஓகேவா? ஃபைனலி அட்வைஸ் என்னன்னா, லேப்டாப் சூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை உங்ககிட்டே நீங்க கேட்டுக்கோங்க. எனக்கு லேப்டாப் எதுக்கு வேணும்? கோடிங்கா, எடிட்டிங்கா, கேமிங்கா, காலேஜுக்கா, என்ன பர்பஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கிளியரா டிஃபைன் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான லேப்டாப்பை சூஸ் பண்றது ஈஸி. கரெக்டான லேப்டாப்பை சூஸ் பண்ணலைன்னா மணி வேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்போட மாடல் என்னன்னு சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் வாங்க போகிற லேப்டாப்போட மாடல் என்னன்னு சொல்லுங்கள். பை. See you in the next வீடியோவில் சந்திக்கலாம்.